மகாநதி சீரியல்ல காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியா ரீசெண்டா இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து 4 வருஷம் கழிச்சு இந்த பிக்சரை எடுத்திருக்காங்க. எ பிக்சர் டுகெதர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படின்னுட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் லக்ஷ்மி பிரியா சொல்லியிருந்தாங்க, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது என் ஃபேமிலி யாருக்குமே பிடிக்கல, நான் ஃபேமிலியை விட்டு தனியாக வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகாநதி சீரியல் நடித்ததுக்கப்புறம் தான் என்னை எல்லாரும் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து கசின்ஸ் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் பிரியா ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு போராடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. லக்ஷ்மி பிரியாவுக்கு மகாநதி சீரியலில் காவேரி அப்படின்ற கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்பவே சூப்பராக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கும் போல இருக்குது, ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மகாநதி சீரியலில் விஜய் காவேரி 2 பேருமே ரீசெண்டாக கலாட்டாவோட அவார்டு வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் இந்த ஒரு க்யூட்டான காஸ்டியூம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அவார்டு வாங்க போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாவே ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து விஜய் காவேரி 2 பேருமே ஃபேவரட் ஜோடிக்கான அவார்டு வாங்குறது ரொம்பவே ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 4 வருஷம் கழித்து ஃபேமிலி கூட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாக லக்ஷ்மி பிரியா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அங்கே எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.